ஒரு கான்வர்சேஷனா ஹாய் ஹே தேர் இது இல்லாமல் நான் எப்பவுமே இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்ப்பா. எடுத்தோன்னே டியர் யூஸ் பண்ண தம்பி டியர் பவர்ஃபுல்லாக இருக்கும்பா. உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சாட் பண்ணும்போது என்ன ஆரம்பிச்சார்? தனுஷா. ப்ரொடியூசர் தனுஷா அப்படிதான் ஆரம்பிச்சார். நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? டியர் அங்கே போட்டு போய் This festive season, travel the world with Grand Royal Tours. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. அரையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். குரு ஒரு வருஷம் கழிச்சு என்ன பிளாக் பண்ணி வச்சிருந்தா என்னோட எக்ஸ் பிளாக் பண்ணி வச்சிருந்தாராமா? ஒரு வருஷமா திடீர்னு நைட் 2 மணிக்கு மெசேஜ் பண்றா. ரிப்ளை பண்ணலாமா வேணாமா? டேய் யாரா உனக்கு இதை பார்த்தா எப்படா தெரியுது? டேய் யாரையும் கேட்டவன. குரு ஒரு கப்பிள் என்னெல்லாம் பண்றாங்களோ அதை நாங்களும் பண்றோம். ஆனா அவன் இந்த லவ்னு லேபிள் பண்ண தயங்குறான். கோ வித் தி ஃப்ளோன்னு சொல்றான். நான் என்ன பண்ணட்டும்? ஏன்டே கேக்குறீங்க? இல்ல நீங்க தான குருஜி. இதுக்குலாம் பரவாயில்ல. குரு என்னோட கிரஷ் ஆன்லைன்ல தான் இருக்காங்க. ஆனா எனக்கு ரிப்ளை வரல. ஏன் எதனால? வேற எந்த பையன்ட்ட ஷேர் பண்ணிருப்பாங்கப்பா. அதுதான் இருக்கும். நீங்க ஒரு அட்வைஸ் வேற. அத நீங்க எடுத்துக்கிட்டு வரீங்க. நீ எவனா இந்த மாதிரி கேள்விலாம் போடுது? இது வரைக்கும் கேட்டதலே வில்லங்கமான கேள்வி இதுதான். நீங்க இதே விஷயத்தை இன்னொரு பையனோட பண்ணுங்க. அவங்க கேட்பாங்க. வளர்ற வயசுல மாட்டிக்காதப்பா. ஆயிரம் பேசினாலும் தெளிவா இருக்கும். சார் உங்களுக்கே தெரியும், உங்களை எப்பவுமே நான் ஒரு குருஜியாக தான் பார்க்குறேன் இல்லைங்களா? அதனால சில பல விஷயங்கள் அதில் போட்டிருக்கோம் சார். அதை எடுத்துட்டு ஒரு குருவாக, லவ் குருவாக இப்போ நீங்கள் மாறுறீங்க. நாங்களாம் உங்கள் பக்தர்களாக இதை கேட்குறோமோ இல்லையோ, ஐ திங்க் மக்கள் அதை ஃபாலோ பண்ணும். அதனால நீங்கள் அப்படியே எடுத்துட்டீங்க. ஒன்னொன்றுக்கும் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. எல்லாத்துக்கும் நான் தானா? ஆமாம் சார். சார் நீங்கள் தான் சார் இப்போ லவ் குரு. இல்லை நான் 30% நீங்கள் எடுத்துங்க. மாதாஜி குருஜி ஓகேவா? சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணுவோம். சார் நீங்கள் சொன்னால் மட்டும் தான் அழகாக இருக்கும். சரி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளாம் ஏதாவது பேசுவேன். அதானே இது யாரோ எழுதியிருக்காங்க இங்கிலீஷில். சார் ஒரு பொண்ணை 3 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் அவள் என்ன அண்ணான்னு ட்ரீட் பண்ணுறா, அண்ணனா ட்ரீட் பண்ணுறா. சூப்பர். இப்போ நான் என்ன பண்ண குரு? அதாவது குரு அவர்களே, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவ ஒன்று அண்ணன் எடுத்துக்கிட்டான்னு அர்த்தம். முக்கியமான அது அவரே போட்டா இல்லையா? அண்ணன் 3 வருஷமா. 3 வருஷம். இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இருந்தால் விட்டுருங்க. மேரேஜ் ஆயிருக்கான்னு வேறு பார்த்துக்குங்க. ஓ ஓகே. அப்போது நீங்கள் கண்டிப்பாக விட்டு தான் ஆகணும். அவ்வளோ ரொம்ப சிம்பிள். ஓகே சரி சார், இதுதான் குருஜி உங்களோட பதிலா? ஏன்னா இப்போ இது எல்லாருமே நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். 3 வருஷமா ஆச்சு. ஒரு பொண்ணு மேரேஜ் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுக்கங்கப்பா. அப்புறம் தான் நீங்கள் லவ் பண்ணணும் இல்லையா? அது சரி, ஏமாத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அவங்க மேரேஜ் ஆகி எப்படி சொல்லுவாங்க? நம்ம லவ் பண்ண பிறகு தான் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. குருஜி கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கல்ல? இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. கன்ஃபியூஸ் ஆகல. மேரேஜ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் உங்களை என்ன செய்ய முடியுது சொல்லுங்க சார். இது குருஜியோட பார்ட்டிசிபேஷன் என்ன இருக்கு? இல்ல இப்போ ஒரு உங்களோட பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா. அந்தானு வேற கூப்பிடுறா. அதுக்கப்புறம் ஏன்டா அதை கேட்ட நீ என்கிட்ட? டேய் என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? இதை வந்து கேள்வியா என்கிட்ட கேட்குறீங்க வேற. ஆமா ஷோபனா இல்ல சார். குருஜி நீங்க சொன்ன இப்ப எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க சார். அது தெரியல, ஒரு கடவுள் மாதிரி எல்லாரும் நீங்க சொல்றது எல்லாரும் எடுத்து ஃபாலோ பண்றாங்க. ஒரு பொறுப்பான ஆங்கர் கல்யாணம் ஆன பொண்ணை வந்து ஒருத்தன் வந்து இது பண்றான், டார்ச்சர் பண்றான், ஸ்டாக்கிங் சொல்லி உள்ள தள்ளாம நீங்க வந்து கவுன்சிலிங் கேக்குறீங்க. உங்களை என்ன செய்யலாம்? இந்த மாதிரி பெண்மணிகளை சமுதாயம் என்ன செய்யணும்? தப்பு சோபனா. ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா தயவு செஞ்சுப்பா, அது வந்து தப்பு. அதை நீங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது. சோபனா மாதிரி பொண்ணுங்க பொறுப்போடு நடந்துக்கணும். கொடுங்க சார். குருஜி கொடுங்க குருஜி. ஆனா அந்த क्वेश्चन ஓகே. மாதாஜி ப்ளீஸ். ஐயோ குருஜி நீங்க பண்ணா மட்டும் தான் இது கரெக்ட்டா இருக்கும். மாதாஜி எனக்கு இந்த குருஜிக்கு ஆசையா இருக்கு. இல்ல மாதாஜியோட பதில் என்னன்னு ஐயா ஏதாவது ஏடோ கூடமா வருவே. ஐயோ குருஜி ரொம்ப பெரிய 4 பக்கம் கேள்வியா இருக்கே. குரு ஒரு பொண்ணு என்ன லவ் பண்றான்னு சொன்னா, ஆனா எனக்கு அப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாம அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிடிச்சது. அது வரைக்கும் என்ன பண்றான்? யாரு அந்த பையன்? சீனாதா மாதிரி பந்தா காட்டியிருக்காங்க. அதெல்லாம் இல்ல இல்ல விஜய் ஆண்டனி சார் மாதிரி போல. அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு பிடிச்சது, ஆனா அவ அப்ப வேற பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா. ஓகேங்களா? புரிஞ்சுதா? சரி. இப்போ அவகிட்ட போய் கேட்டா எனக்கு கன்ஃபியூஸா இருக்குன்னு சொல்றா. நான் என்ன பண்ணட்டும் குரு? கன்ஃபியூஷனுக்கு என்ன இருக்கு? இன்னொரு பையன் லவ் பண்றான்ல. ஆமா. அப்பவே கன்ஃபியூஸ். இப்போ அவன் போய் சொல்றான் திருப்பி லவ் பண்றேன்னா, அதனால இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. கதை சொல்லுது. அப்படியா? யூ டிட் ஒன் லைன்.
என்னது ஒன்று இல்லை ஆக்சுவலாக இவன் ஒரு பையனை லவ் ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா. நல்லா கேளுங்க குருஜி. குரு ஒரு இல்ல பொண்ணு மாதாஜி ஆ இதுக்கு பதில் நீங்க தான் சொல்றீங்க. நோ மாதாஜி குருஜி. இல்ல நான் வந்து கேக்குறேன் மாதாஜி நான் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணா அப்ப எனக்கு அவ அருமை எனக்கு புரியல. எனக்கு அவ அருமை எப்போ தெரிஞ்சதோ அப்போ நான் வந்து அவளை போய் ப்ரப்போஸ் பண்ணேன். பார்த்து அவ ஆல்ரெடி இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கா மாதாஜி. அப்போ நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன். இப்போ என்ன பண்றது மாதாஜி? அதனால தான் நான் சொல்றேன் குரு. என்ன சொல்றேன்னா இப்போ அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க நல்லா இருக்கட்டும். அன்னைக்கு அவ சொல்லும் போது நீங்க அதை எடுத்துக்கல, இப்போ ஏன் கவலைப்படுறீங்க? ஸோ எனக்கும் இந்த மாதிரி இளைஞர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் வந்து ஒதுங்கி போயிடணும் இல்லையா மாதாஜி? ஆமா கரெக்ட். அந்த ஒரு வருஷம் நீங்க என்ன பண்ணீங்களோ அதை ஃபாலோ பண்ணி கண்டினியூ பண்ணிக்கங்க. சரிங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். சரியா? சரிம்மா. ஃபாலோ பண்றீங்களா? எஸ் எஸ். ஓகே. அடுத்தது நீங்க போயிடுங்க. மாதாஜிக்கா குருஜிக்கா? குருஜி தான். இனி எல்லா கேள்வியும் உங்களுக்கு தான். சரி மாதாஜி, நீங்க வந்து இந்த எபிசோட்ல குருஜி மட்டும் போடக்கூடாது, மாதாஜி சேர்த்து தான் போடணும். கட் பண்ணிடக்கூடாது. இந்த இன்டர்வியூ பார்ப்பேன் ஓகேவா? இல்லை ஒரு கான்வர்சேஷனா ஹாய் ஹே தேர் இது இல்லாமல் நான் எப்போவுமே இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்ப்பா. எடுத்தோடனே டியர் யூஸ் பண்ண தம்பி. டியர் பவர்ஃபுல்லாக இருக்கும்பா ஓகேவா? என்னப்பா சாரி சார். ஓகே கரெக்ட் சொல்லுங்க. நீங்க ஷாக் ஆவறீங்க. இல்ல சார் தப்புன்னு சொன்னீங்களே பதில். கரெக்ட் தான். அவ்வளவுதான். ஹாய் ஹே தேர் இது மூணு இல்லாம பவர்ஃபுல் வார்த்தை வேணும்னா டியர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மறந்தே போயிட்டேன் பூக்கி யூஸ் பண்ணிக்கலாம். பூக்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பாஸ் மணிரத்னம் சாரே நான் பூக்கின்னு நான் அட்ரஸ் பண்ணிக்க போய் ரஜினி சாரை வந்து இன்டர்வியூவில் பார்த்து பூக்கின்னு அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ரீசெண்ட் இன்டர்வியூவில் நம்மளை கூட பூக்கின்னு தான் சொல்ல போகிறாங்க. அதனால அப்படி பூக்கின்றது பார்த்தீங்கன்னா காமன் டேர்ம் தான். அப்படி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சாட் பண்ணும்போது என்ன ஆரம்பிச்சார் ப்ரொடியூசர்? தனுஷா. அப்படிதான் ஆரம்பிச்சார். நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? இல்ல சார் அது சும்மா டியர் அங்க போட்டு போய் நினைச்சீங்கல்ல சார்? விஜய் ஆண்டனி சார் உங்களுக்கு இத பத்தி நல்லா தெரியும், நான் அவ்வளவு நினைக்க மாட்டேன், புரிஞ்சுக்கங்க. ஓகே தட் நெக்ஸ்ட் ஒன். குரு என்னோட கிரஷ் ஆன்லைன்ல தான் இருக்காங்க, ஆனா எனக்கு ரிப்ளை வரல. ஏன் எதனால? க்ரஷ் வந்து ஆன்லைனில் தான் இருக்காங்களா சார், ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டாங்களாம், எதனால இருக்கும் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. அதுக்கு உங்களோட கருத்து என்ன? கேமரா பார்த்து சொல்லுங்க. வேற எந்த பையன்ட்டே ஷேர் பண்ணிருப்பாங்கப்பா. அதில் என்ன டவுட்? அப்படி இல்லை குருஜி, நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிளான இடத்துல இருந்து குருவாக பேசிட்டு இருக்கீங்க. உலகம் பறிஞ்ச ஃபேக்ட். ஒருத்தங்க ஆன்லைன்ல இருக்காங்கன்னா எதுக்கு மெசேஜ் பண்ணிருப்பாங்க? வேற எதுனா கூட ஆன்லைன்ல என்ன செய்ய முடியும்? லவ்க்கு சம்மந்தப்படும் போது இன்னொரு பையன் தானே யாராவது ஒருத்தர் சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து உலகம் அறிஞ்சு உண்மை எப்போ என்கிட்ட கேட்குறீங்கப்பா? அதுதான் இருக்கும் ஒரு அட்வைஸ் வேற. அதை நீங்க வேற தூக்கிட்டு வரீங்க. நீங்க அசிங்கமா இருக்குமா? அதை நினைச்சேன். இல்ல இது பேசிக்கா எதுனா பூக்கி மாதிரி கியூட்டான விஷயங்கள் குரு சைட்ல இருந்து பதில் வருது. என்ன இருக்கு? ஒரு பொண்ணு ஆன்லைன்ல இருக்கா தெரியுது இல்ல, சும்மா ஆன்லைன்ல இருப்பா, சேட் பண்ணிட்டு இருக்கா. யார் கூட? நீ இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமா. என்ன சார் எனக்கு புரியலையே, என்ன குருஜி எக்ஸ்பீரியன்ஸோட பேசுற மாதிரி இருக்கு. நம்ம ஒண்ணா ரெண்டா சரி. அதனால என்ன சொல்ல வராருன்னா, அதான் ஆன்லைன்ல பிஸியா இருக்கறான்னு தெரியல. நீங்க சொல்ல வந்து சொல்லி முடிச்சு. இல்ல வேணாம், வேர்டா வந்துற போகுது சார், தப்பாயிடும். இப்ப மாதாஜி இல்ல சார் நீங்க எடுங்க சார் ப்ளீஸ். சார் இன்னும் ரெண்டு சார், அதுக்கப்புறம் விளையாடலாம். வேற எனக்கு ஆசை இருக்கு. இல்ல சார் அடுத்த செக்மெண்ட்ல இருக்கு. எனக்கு ஆசை பசங்க இருக்க கூடாது. ஓகே வில் கோ டைரக்டா. ஒரே ஒரு மாதாஜி அப்புறம் டைரக்டா. சார் எனக்கு மட்டும் 6 லைன் கொஸ்டினாக வருது சார். குரு ஒரு கப்பிள் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதை நாங்களும் பண்ணுறோம், சரி, ஆனால் அவன் இந்த லவ்னு லேபிள் பண்ண தயங்குறான், கோ வித் தி ஃப்ளோன்னு சொல்கிறான். நான் என்ன பண்ணட்டும்? கேட்குறது ஒரு பெண், அதை ஞாபகம். நீங்களும் பெண் தானே? நான் பெண் இல்லை சார். ஸோ ஒரு பெண்ணா இருந்து அதுக்கு பதில் சொல்லுங்க சார். இது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, என்ன சொல்லலாம் சொல்லுங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்க, அதை கேட்ட மக்களுக்கு புரிய வைங்க. நீங்கள் கேட்ட கேள்வி இந்த மாதிரி கேள்விலாம் போடுது. இது வரைக்கும் கேட்டதுலேயே வில்லங்கமான கேள்வி வந்து இதுதான். ஆமாம் சார், நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ இது கேள்வி எனக்கு போதும். இங்கே வந்து உரக்க படிச்சு காட்டுங்க ஆடியன்ஸுக்கு. குரு ஒரு கப்பலா என்னெல்லாம்? குரு கிடையாது, மாதாஜியா மாதாஜி. ஒரு கப்பிள் என்னெல்லாம் பண்றாங்களோ அதை நாங்களும் பண்றோம், ஆனா அவன் இந்த லவ்னு லேபிள் பண்ணி தயங்குறான், கோ வித் தி ஃப்ளோன்னு சொல்றான். நான் என்ன பண்ணட்டும்? மாதாஜி தான் ஆக்சுவலா வராரு. சொல்லுங்கப்பா. ஆமா இல்ல உங்க பதில் என்ன பாருங்க, அவரோட கரெக்டா சொல்றாரு. மாதாஜி வந்து அம்மான்னு அர்த்தம். அம்மான்றது நாங்க கூப்பிடுறோம். அதான் அம்மா இதுக்கு பதில் சொல்றாங்களா? ஐயா இல்ல ஒரு குருஜி இருக்குமா மாத்த. நீங்க எனக்கு பையன், அதுல அக்கா, ஒரு மேடையில இப்ப பையனா மாறி இருக்கீங்க. ஓகே, அதாவது மகனே ஒரு பெண் அவளை பார்த்து. சரி மேபி அஜய் யூ டெல் மீ இதுக்கு என்ன? மாதாஜி
நீங்க எஸ்கேப் ஆக முடியாது மாதாஜி. இந்த கேள்விக்கு பதில் நீங்க தான். மாதாஜி பேச்ச கேட்கணுமா இல்லையா? மாதாஜி இப்ப கேக்குறீ, இப்படி போயிட்டு அப்படி ரவுண்ட் கேட்க ஆசைப்படுறது. பதில் மட்டும் சொல்லுங்க. இந்த கேள்வி மட்டும் உங்களுக்கான பதில் தான். இருங்க சார், நான் கண்டிப்பா சொல்றேன் சார், 100% சொல்றேன். அஜய் நீங்க சொல்லுங்க. ஒரு வாட்டி உங்களுக்கு படிச்சுட்டு புரிஞ்சு கரெக்டா பதில் சொல்லுங்க. முக்கியமான நாட்டுக்கு தேவையான ஒரு கேள்வி இது. நீங்க இதே விஷயத்தை இன்னொரு பையனோட பண்ணுங்க. அவங்ககிட்ட போய் வளர்ற வயசுல நான் 1000 பேசினாலும் தெளிவா இருப்பேன். மாமா அவர்களே பண்ணிட்டு மாமா அவர்களே ஐ மீன் மாமா மாப்பிள்ளை இல்ல இதே விஷயத்த இன்னொருத்தவங்களோட பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டை வந்து சொல்லுங்க. இதே மாதிரி கோ வித் ஃப்ளோ இன்னொருத்தவங்க அப்போ வந்து உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். ஏன்னா அங்க அப்போ அந்த நேரத்துல வந்து அவங்க புரிஞ்சுது. குருஜி இதுக்கு என்ன பதில் நீங்க கொடுப்பீங்க சொல்லுங்களேன். கேவலமா இருக்குன்னு சொல்லுங்க, அதையாவது சொல்லுங்க. அங்க பார்த்து சொல்லுங்க, அந்த பொண்ணை பார்த்து ஒரு பெண்ணா இருந்து பதில் சொல்லுங்க. இல்ல சார், பேசிக்கா வந்து ஒரு பொசசிவ்னஸ் வரும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்ல. ஒருவேளை அந்த பொண்ணு ஐ மீன் இவங்க பொசசிவ் ஆயிட்டாங்கன்னா அழகா அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கா போயிடும், லவ் வந்துரும் அப்படின்றது வரதுக்காக தான் அந்த வழியை சொல்றேன். நீங்க அது ஃப்ளோனால அவர் அப்படி சொல்றாரு. இந்த மாதிரி நடக்குதுன்னு இவங்கிட்ட வந்து சொல்லிட்டாருன்னா நம்மளும் சொல்ற விஷயத்தை இன்னொரு எவ்வளவு போய் சொல்லியிருக்கா, ஓகே நம்ம தான் தப்பா பண்ணிட்டோம், அந்த லவ் தானா வரும் அப்படின்றத பாருங்க. ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஆனா இது தெரியல புரியல. உடைச்சு பேசணும் மாதாஜி. புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து அப்படியே உங்களுக்கு சொல்றேன். ஓகே லாஸ்ட் ஒன் டைரக்டர் சார் ஒன்று. எஸ் வாங்க சார் பா. அவர் சார்பா நான் படிக்கிறேன். குரு என்னோட எக்ஸ். இப்ப யாரு குரு? அவருக்கு குரு என்னோட எக்ஸ் என்ன எல்லாத்துலயும் பிளாக் பண்ணிட்டா. பெண். ஆனா நான் என் ஃப்ரெண்டோட போனை வாங்கி அவ ஐடியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது மாதிரி கேவலம் போகிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் மனசு தைரியத்தை வர வச்சு படிக்கிறேன். இந்த ஹேபிட்டை எப்படி விடுறது? இவன் என்ன சொல்றான், ஒரு எக்ஸ் வந்து பிளாக் பண்ணிட்டா, இன்னொருத்த ஃப்ரெண்டு நம்பர்லேருந்து அவளை கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அதாவது அந்த பொண்ணு பிளாக் பண்ணிட்டா இவன் ஃப்ரெண்டோட நம்பர்ல இருந்து அவட்ட சாட் பண்ணிட்டு இருக்கான். சாட் பண்ணல, அவ என்ன பண்றா, அவ என்ன போட்டோஸ் போடுறா, அவ ரெக்வெஸ்ட் போடுறாளா? ஆமா சார், போட்டோஸ் போடுறாளா அப்படி பாக்குறா. ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஸ்டார்ட்னா லைக் வாட்ச் பண்ணிட்டு இருக்குது வாட்ச் பண்றது. அவ என்ன போட்டோ போடுறா, அவ என்ன பண்றா, அதுக்கு இப்போ வாட்சிங் இல்ல. இவங்க ரிலேஷன்ஷிப் கிடையாது. கிடையாது. ஃபாலோ பண்ண ஹேபிட் தப்பு கிடையாது ஜெனரலா. இது இல்லையே யூசுவலி இப்ப இல்ல நம்ம போய் டக்குன்னு பாப்போம்ல அவன் என்ன பண்றான் என்ன போஸ்ட் ஹேபிட் தப்பு கிடையாது. ஓகே அப்படியே தப்பான ஹேபிட் தப்பு இல்ல. அது சோ அந்த பொண்ண ஸ்டார்ட் நிறுத்துறதா எப்படி நிறுத்துறது? பாதிக்கும் வாழ்க்கை. அவன் சின்சியரா லவ் பண்ணிருக்கலாம். பொண்ண மறக்க முடியாம ஃபாலோ பண்றான். இப்போ குருஜி நீங்க தான் அதுதான் அவன் ஸ்டாப் பண்ண கூட அவசியம் இல்ல. அவன் அவளை மறக்க முடியல, அவ தான் நம்மளை விட்டு போயிட்டா. அட்லீஸ்ட் நம்ம ஃபாலோ பண்றது தப்பு கிடையாதுல்ல. தப்பு இல்ல, எனக்கு தெரிஞ்சு தப்பு இல்ல சார். உங்களுக்கு கரெக்ட் தான். ஓகே சார். சார் லாஸ்ட் ஒன் உங்களோட, என்ன உங்களோட ஆரம்பிச்சோம், உங்களோட முடிச்சிடலாம். குரு என்னோட பாய் ஃப்ரெண்ட் அவனோட ஃபேமிலிக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணவே மாட்றான் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. மாட்டேங்கிறான் இல்லை, எங்க லவ் கரெக்ட் பண்ண எங்க லவ் கரெக்டான ரூட்ல தான் போதா. அதாவது அந்த பையனை அந்த பொண்ணை வந்து அவன் ஃபேமிலியோட அந்த கமிட்மென்ட் கொடுக்க மாட்டான், இல்ல இன்ட்ரோ듀ஸ் பண்ண மாட்டேங்கிறான். அதான் எங்க அம்மா எங்க அப்பான்னு சொல்ல மாட்டேங்கிறான். கண்ணெல்லாம் போட்டார் குருஜி. யார் எதுக்கு போறாரு? நான் சொன்னேனா இல்லீங்களா, நான் கரெக்ட்டா பேரிச்சுட்டு பாருங்க குருஜி. இல்ல அந்த தியானத்துக்கு போய் கண்ணெல்லாம் போட்டார். ஓகே சார். அதாவது இந்த பையன் அந்த பொண்ணு லவ் பண்றாங்க, அது கிளியர் ஆயிடுச்சு. ஆமா, அவன் ஃபேமிலியோட இன்ட்ரோ듀ஸ் பண்ண மாட்டான். சோ வந்து அந்த பையன் இன்ட்ரோ듀ஸ் பண்ண மாட்டேங்கிறான். ஓகே, அது என்ன கேக்குறாங்க? அதனால அது எங்க லவ் கரெக்ட்டா போகுதா இல்லையா, கரெக்ட்டான ரூட்ல அதனால அது கரெக்ட்டா இருக்கா? பிகாஸ் அந்த ஃபேமிலிக்கே இன்ட்ரோ듀ஸ் பண்ண மாட்டானே, அப்ப என் லவ் கரெக்ட்டா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க குருஜி. ஒருவேளை கைட்டி விட்டுருவானா? கைட்டி விட்டுருவானா? அந்த பெண் கொஞ்ச நேரம் அந்த பெண்ணோட ரோல் ப்ளே பண்றீங்களா? பண்றீங்களா? நான் கேள்வி கேக்குறேன். டவுட்ஸ் எனக்கு இருக்கு. ஆக்சுவலா இந்த கேள்வியில கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. எவ்வளவு நாள் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க? 6 years. 6 years உங்க வீட்ல பார்க்கலையா நீங்க? ஆக்சுவலா கூட்டிகிட்டே போக மாட்டான் சார். அவன் ஏன்னே தெரியல, அந்த ஃபேமிலிக்கிட்டே என்னை இன்ட்ரடியூஸே பண்ண மாட்டான். நானும் ஒரு வாட்டியும் உங்கள் அப்பா அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணி போய் காலில் விடலான்னு கேட்டால் பண்ண மாட்டோம். இதோ கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. ஐயோ சார், இப்போ இது வேற. ஐயா அது நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் சார். நீங்கள் வாங்க சார். இப்போ சொல்லவே இல்லை சார். இன்னும் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க சார். இல்ல சீரியஸான விஷயம் இருக்குது, சொல்லுங்க. சீரியஸா சார், மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன கேள்வி? அந்த பெண்ணா நீங்க மாறுங்க? ஆமா சார். ஏன்னா அவன் வந்து வீட்டுல சொல்ல மாட்டான், அந்த ஃபேமிலியோட எனக்கு கனெக்ட் கொடுக்க மாட்டான். எனக்கு எப்படி நம்பிக்கை? அப்போ யாரையும் லவ் பண்றானா என்னன்னு எனக்கு புரியல சார். இப்போ இல்லையே, அவன் ஆல்ரெடி மேரிடு. ஆமா தப்பு இல்ல.
தப்பு தான் சார். தப்புதான் அதான். அவங்க உண்மையா ஃபேமிலி இருக்கலாம்ன்றதான். சிரிப்பு வருது சார். இது ரொம்ப சீரியஸான கேள்வி. இல்ல அவர் சொல்றது கரெக்டா இருக்கலாம் இல்லையா? ஒருவேளை ஒருவேளை இருந்துக்கலாம். இந்த தகவலை கேட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இஸ் ப்ரொடெக்டிங் த கேர்ள். அந்த பொண்ணை பாதுகாப்பா வச்சிருக்கலாம். அவ்வளவுதான். அதனால இப்ப என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும் சார்? நீங்க தான் அந்த பெண் நான் தான் அந்த பெண் ரியாக்ட் பண்ணணும். இல்ல இப்ப கண்டினியூ பண்ணுமா? ரியாக்ட் பண்ணுங்க. ரியாக்ட் பண்ணும். இப்போ எனக்கு அது உண்மையாவே ஷாக்கிங்கா தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டை வச்சு குருஜி அத ஒரு பதில சொல்லி இந்த ஷோல வந்து உங்களை மாதாஜி ஆக்கி ப்ளீஸ் ஒரு 2 கேள்வி மக்களோட கனெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு குருஜி ஒரு பொறுப்பா பதில் கொடுத்துருக்கீங்க. எனக்கு என்னன்னா இன்னும் 2 மட்டும் என்னன்னு மட்டும் படிச்சிடலாமா? கஷ்டப்பட்டு ரூம் போட்டு எழுதியிருக்காங்க. குரு 1 வருஷம் கழிச்சு என்ன பிளாக் பண்ணி வச்சிருந்தா என்னோட எக்ஸ். ஓ, எக்ஸ் பிளாக் பண்ணி வச்சிருந்தாராமா? 1 வருஷமா. 1 வருஷம். திடீர்னு நைட் 2 மணிக்கு மெசேஜ் பண்றா. ரிப்ளை பண்ணலாமா வேணாமா? டேய் யாரா நீ? கேமரா வச்சு சொல்லுங்க. உனக்கு என்ன பார்த்தா எப்படா தெரியுது? டேய் கேமரா வச்சு சொல்லுங்க. டேய் அறிவு கட்டவனே. சார் ப்ளீஸ் சார், நீங்க மூணு பேருக்கு தேவை சார் இந்த கேள்விக்கு. அப்ப சொல்லுங்க. இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு. அறிவு கட்டவனே கேக்குறாங்கடா என்னடா இல்ல ஒரு எக்ஸ் 1 இயரா பிளாக் பண்ணி வச்சிருந்த பொண்ணு மனம் திரும்பி ரிட்டர்ன் ஆகி மெசேஜ் பண்றா. ஆமா, பதில் சொல்ல மூட்டு போ. நீ வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற கேள்வி நீங்களா என்ன கேட்டகரி? என்ன தெரியல சார், என்ன கேவலமான கேட்டகரினே தெரியல அந்த 3 பேரும். திருப்பி உங்க காதல் உண்மையா இருந்தா திருப்பி பதில் அனுப்புங்கப்பா. அந்த மாதிரி தான். இல்லைன்னா வேணான்னு சொல்லுங்க. வேணான்னு ஏன்டே கேக்குறீங்க? இல்ல நீங்க தானே குருஜி. இதுக்கெல்லாம் ஒரு காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் கேட்டா பரவாயில்ல. இல்ல அர்த்தமா ஏதாவது சின்சியரான கேள்வி கேட்டா ஆமா. அது ஏன் தெரியுமா சார், இந்த செக்மெண்ட் எதுக்கு வச்சு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே சாரோட தான் அந்த மோட்டிவேஷனாக பேசுறது. ஒரு குருஜி தாண்டி எல்லாருமே அவரை ரொம்ப சாமி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டா சார். விஜய் ஆண்டனி சார் இப்போ அதை உடைக்கிறதே நோக்கமா அலைஞ்சிட்டு இருக்கேன், புரியுதா? எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த எபிசோட் தான் உடைச்சிடும். இல்ல இப்படியே போய் நம்ம பூம்பரா உட்கார வச்சிருவாங்க. அதை உடைக்கணும்னு டார்கெட் பண்ணி நான் வந்திருக்கீங்க. அதுதான் உடைச்சிட்டோம். இந்த எபிசோட் வந்து காலி. இன்னிலிருந்து பூக்கி அந்த ஆர்ட்டை காட்டுங்க, பேப்பர்ல பண்ணிருக்காங்க. இதுதான் ஒரிஜினல் ஓஜி விஜய் ஆண்டனி சார் அவர்கள். பூக்கியோட இந்த ரவுண்டை நாங்க முடிச்சுக்கிறோம். சூப்பர் சார், வேற லெவல். பனா 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 ஷோ பனா பனா பனா. This festive season, travel the world with Grand Royal Tours. கார்த்திபுரம் கோயம்புத்தூர்ஸ் 200-acre ட்ரீம் டவுன்ஷிப் பிரீமியம் பிளாட்ஸ். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.